सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। पद्मासना भगवती पद्मनाभ सहोदरी उन्मेष निमिषोत्पन्न विपन्न भुवनावली आब्रह्म सहस्रशीर्षवदना सहस्राक्षै सहस्रपात् आब्रह्म कीट जननी वर्णाश्रम विधायिनी निजाज्ञारूप निगमा पुण्या पुण्य फल प्रदा श्रुति सीमंत सिंदूरी कृतपादाब्जधूलिका सकलागम संदोह சுத்தி சௌபட மௌக்திகா. அம்பாளுடைய மந்திரமயமான இருக்கக்கூடியதான சில நாமாக்களை பார்த்தோம். மேல சில நாமாக்கள் குரு அனுகிரகத்துல பார்க்க போறோம். அம்பாளுடைய ஸ்வரூபத்தை சொல்லும் பொழுது பத்மாசனா பகவதி பத்மநாப சகோதரி. பத்மாசனா தாமரையை ஆசனமாக கொண்டவள். நம்ம இதயத்தில் இருக்கக்கூடியதான இதய தாமரையை ஆசனமாக கொண்டவள். சஹஸ்ர சீர்ஷான 1000 தலை தலையில இருக்கக்கூடியதான 1000 இதழ் தாமரையை ஆசனமாக கொண்டவள் அப்படின்னு சூரபத்மசன அஸ்யதி கொன்ன சுப்பிரமணிய ஸ்வரூபமா இருக்கா. என்ன இப்ப சுப்பிரமணிய சக்தியோ இல்லையோ அவருடைய ஸ்மரணம் எல்லோருக்கும் வேணும். அந்த சுப்பிரமணிய ஸ்மரணம் இருந்தா போறோம், எல்லா வியாதிகளும் போயிடும். அபஸ்மாத குஷ்டக்ஷயார்த்த பிரமேஹ ஜ்வரோன்மாத உன்மாதி ரோகமாந்தா. எப்படிப்பட்டதான கொடூரமான ரோகமா இருந்தாலும் பைத்தியம் போன்ற ரோகங்களாகவும் அவருடைய அந்த திருநீரை அணிந்த மாத்திரத்தினால போயிடுமா. அப்படி விசேஷமாக அந்த ஸ்வரூபம். அதோட மட்டும் இல்ல, அந்த எப்பொழுது நீங்க என்கிட்ட வந்துட்டீங்களோ உங்க வாழ்க்கையில கவலைகள் எல்லாம் போயிடுதுங்கிற. எதாமத் சமீபம் கதாப்தே ததைவா பதஸ்தன்னிதா தேவதாமே. உங்களுடைய ஆபதைகள்லாம் என்கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். நீங்க வந்துவிட்டு எப்ப என் அடிக்கு வந்துவிட்டீங்களோ உங்க வாழ்க்கையில இருக்கிற கவலைகள் எல்லாம் போயிடுதுங்கிற. ஏண்டான் இது ஓம்மே வந்தி அப்படின்னு சமுத்திர தீரத்தில் நின்று காமிக்கிறாராம். அது மாதிரி அந்த சுப்பிரமணிய சுவாமி அவருக்கு சக்தியை கொடுத்தவள் பத்மாசுரன். பத்மமுன பத்மாசுரன் சூரபத்மன். சூரபத்மன அத்தியதீதி சூரபத்மாசுரன். சோ அத்தியதீன கொன்னவள். சூரபத்மனை கொன்னது சுப்பிரமணிய சுவாமி தானே. அவர் கையில இருக்கிற வேல் அம்பாள் தானே. வேல் தானே கொன்னிச்ச. எழுதித்துன்னு பேனா எழுதினது உங்க கையா எழுதிட்ட, பேனா வழியே எழுதிட்டு. அதே போல சுப்பிரமணிய சுவாமி கையில இருக்கக்கூடியதான சூலம் யாருது? அம்பாள். ஏன்னா பரமேஸ்வரனுக்கு திரிசூலம் இருக்கு. இந்த சக்தி ஆயுதம் வேல் ஆயுதம் இருக்கு பார்த்தா, வெற்றி வேலுங்கிற அந்த வேல் யாரு? அம்பாளுடைய ஸ்வரூபம் அது. அதனால்தான் பத்மாசனா பகவதி ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸ்ய ஞான வைஞானயோஸ்சைவ ஷண்ணாம் பகவதியின் பகவதிங்கனா அப்படின்னு 6 விதமான குணங்களும் பரிபூர்ணமா இருக்கிறவள் அம்பாள் அப்படிங்கறத பகவதி. பத்மநாப சகோதரி. கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனோட சேர்ந்து பிறந்து உன்னை கொல்றதுக்காக யார் இருக்காரோ அவர் இன்னொருத்துல பிறந்திருக்கான்னு சொல்லி அந்த கம்சனை பயத்தினாலேயே கொண்டு விட்டாலாம். நிஜமா கொண்டது கிருஷ்ணன் இல்ல, அம்பாள் தான். ஏன்டா அன்னைக்கு என்னைக்கு பிறந்தாரோ அன்னையில இருந்து உன்னை கொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கார் பிறந்திருக்கான்னு அவன் பார்த்தானா. தெய்வமா என்றதும் பக்தி தேவதைகளும் போல் சொல்றா போல இருக்குன்னு நினைச்சுட்டான். கடைசியில என்னடா ஆச்சுன்னு இந்த பயத்தினாலேயே கிருஷ்ணன் கொல்ல போறான்னு இந்த பார்த்தா கிருஷ்ணன், மேல பார்த்தா கிருஷ்ணன், எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணன் அப்படியே நடுங்கி கலையில கிருஷ்ணன் நினைச்சுட்டே பிராணன் விட்டான் கம்சன். அப்படி பார்த்தா பசஹோதரி. இந்த நாமாக்கள்னால பத்மாசனஹா. பத்மாசனஹான்னு என்ன அர்த்தம்? பத்மத்தை ஆசனமாக கொண்டவர். யாரு? தாமரையில வீட்டு பிரம்மதேவர். பிரம்மதேவருக்கு பீஜம் என்ன? கம்.
கம் பிரம்மா ஆகியால் கம்ங்கிற பீஜம். அதுக்கப்புறம் பகஹா, பகஹான்னு சொல்றதுக்கு ஏகாரம். ஏன்னா பகசப்தத்துக்கு ஏகாரம்னு கோஷம் சொல்றது. அதோட இருக்கிறவள் பகவதி ஈகாரம். அதுக்கப்புறம் பத்மநாப சகோதரி, பத்மநாபன் பிரம்மம், அவனுடைய சகோதரி யாரு, சகோதரன் யாரு, உபேந்திரன், இந்திரன். இந்திரனுக்கு பீஜம் லகாரம். இப்படி பிரதம கூட்டமானது இந்த பத்மாசனா பகவதி பத்மநாப சகோதரிங்கிற நாமாவில வந்தார். உண்மை நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி. அம்பாள் கண்ணை திறந்தா சில கோடி யுகங்கள்லாம் அண்டங்கள் உண்டாகிறதாம். அதே போல கண்ணை மூடினா அத்தனை அண்டங்களும் மறைஞ்சு போறது. அப்படி உலகங்களை உண்டு பண்றதோ அல்லது தன்னிடத்துல சேர்த்துக் கொள்வதோ எல்லாம் அம்பாளுடைய கண்ணு கொற்றத்துல ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கிற ஒரு பலம் அவ்வளவு சக்தி அம்பாளுக்குன்னு அடுத்த நம்ம சொல்றது. நிமேஷோன்மேஷாபியாம் பிரளயம் யாதி ஜெகதி தவேத்யாஹுஸ்தந்தஹ தரணிதர கன்யே ஜரதராஜன்யதனயே ஸ்வதுன்மேஷாபியாம் ஜெகதிதம் அசேஷம் பிரளயதா. நீங்க கண்ணை திறந்ததுனால அத்தனை உலகங்களும் உண்டாச்சு. கண்ணை மூடினா உலகங்கள்லாம் மறைஞ்சு போயிடுமோ அழிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக தான் கண்ணை மூடுறது இல்லையா அம்பாள் அப்படின்னு ஆச்சாரியா சௌந்தர்ல வர்ணித்திருக்கார். அப்படி பரித்ராதும் சங்கே பரிஹுத நிமேஷாஸ்தவதுஷா அப்படிங்கிற மாதிரி அம்பாளுடைய கண்ணு திறந்தால் உலகங்கள் உண்டாகிறது, மறைஞ்சால் கண்ணை மூடினா உலகங்கள்லாம் மறைஞ்சு போறது. அப்படிங்கிற அபிப்பிராயத்துல விசேஷமாக உலகத்தை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்ங்கிறது அம்பாளுக்கு அவலீலையா நடக்கக்கூடியதான சக்தி இருக்குங்கிறத அடுத்த நாம சொன்னார். உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன பவனாவளி சஹஸ்ர சீர்ஷவதனா சஹஸ்ராட்சி சஹஸ்ரபாதே. சஹஸ்ர சீர்ஷவதனா, ஆயிரக்கணக்கான தலைகள், ஆயிரக்கணக்கான முகங்கள், ஆயிரக்கணக்கான கண்கள் என்ற சஹஸ்ரபாத், ஆயிரக்கணக்கான பாதங்களும். இது எதற்காக சொல்றார்? எல்லாம் அம்பாளுடைய சுரூபம். சர்வமும் வியக்தாவியக்தமான சகல பிரபஞ்சமும் அம்பாளுடைய சுரூபம். ஒவ்வொரு வியக்தியும் அம்பாள் தான். ஆகையால் யாரையும் கோவிச்சுக்கூடாது, யாரிடத்தையும் சினம் கொள்ளக்கூடாது. எல்லாரும் அம்பாளுடைய சுரூபம் தான். ஒரு நாளைக்கு தெரியாமல் இந்த பல் வரிசை இருக்கு பார்த்தல, அது என்ன பண்ணுது, நாக்க கடிச்சு விடுது. பேசிட்டே இருக்கிறப்ப நாக்க கடிச்சு விடுது. அந்த நாக்கு பல்ல வையுமா? பல்லு கேட்டா என்ன பண்ற, எனக்கு நடுவுல நீ வந்தேங்கிறது. நாக்கு என்ன சொல்ற, நான் வந்தப்ப நீ கடிச்சேங்கிறது. யார வையும்? ஆத்துல ரெண்டு பசங்க இருந்தா ஒருத்தர் சண்டை போட்டுட்டா அம்மா அப்பா சமாதானம் பண்றது எப்படியோ அப்படி. அதே விதமாகத்தான் நம்ம யாரையும் வெச்சு லாபம் இல்லை. அவனுடைய மனசு எப்படி போறதோ அப்படித்தான் அவன் நடந்துப்பான். பிரகிருத்தியா அவனுடைய பிரகிருதி எப்படி இருக்கோ அப்படித்தான் நடந்துப்பான். யாரையும் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. ஆகையால் என்ன பண்ணணும், நீங்க பகவான பிரார்த்தனை பண்ணலாம். இது அவன் அழின்னு பிரார்த்தனை பண்ணாதீங்க. என்ன அவன் அழிக்கிறான், எனக்கு சீக்கிரம் ரூபந்தே ஜெயந்தே ஏதோதே துவிஷோதேன்னு சொல்லாதையும். விவகாரம் என்ன பண்ணுதா, நீங்க ஜபம் பண்ணிட்டே இருந்தா எப்படிப்பட்டதான ப்ராப்ளமா இருந்தாலும் குறைஞ்சு போயிடும். நாம பாராயண பிரீதா நந்தி வித்யானேஸ்வரி. நாம பாராயணம் பண்ணிட்டே இருந்தா எப்பவும் பண்ணலாம், யாரும் பண்ணலாம். இது மந்திரங்கள் இருந்த போதிலும் உபதேசம் இல்லாத போனாலும் பண்ணிட்டே இருந்தேன்னா சரியான குரு உங்களுக்கு கிடைப்பார். அம்பாள் கருணையோட ஸ்ரீ ஜூத்ரபந்து கோச்சரா இது பாரத மாத்தியானம் கிருபையா முனிநாக்கிரதம். யாருக்கு உபதேசம் இல்லையோ, யாருக்கு ஒன்னும் தெரியலையோ அவளுக்கும் நான் அனுகிரகம் பண்ணணும். அதுக்காகத்தானே இந்த நாமாக்களை சொல்லியிருக்கேன். ஆயால் சஹஸ்ரசீர்ஷவதனா சஹஸ்ராட்சி சஹஸ்ரபாத் அப்படிங்கிற ஆயிரக்கணக்கான தலைகளும் முகங்களும் கண்களும் பாதங்களும் உடையவள் அப்படின்னு சொன்னேன். இந்த நாமாக்கள்ல இதுக்கு முன்னால என்ன பண்ணினேன், புவனாவளி அப்படின்னு சொன்னேன், புவனங்களுடைய ஆவளி. இதுக்கு முன்னால சஹஸ்ர சீர்ஷவதனா சொல்லிருக்கேன். சஹஸ்ர சீர்ஷவதனான சஹஸ்ர தலைகள். இங்க சிரஸ்ன்னு இருக்கோம் இல்லையா, இந்த சிரஸ்ங்கிறது பூஜை பண்ணும் பொழுது மூல வித்யா நியாசம்னு ஒரு நியாசம். அந்த நியாசத்துல கம்ம என்கிறது தலையில சொல்லிட்டே இருக்கு. சீர்ஷம்னு சொன்ன அர்த்தம் காங்கிர பீஜம். அதுக்கப்புறம் சஹஸ்ராட்சின்னு சொல்றீங்க. சஹஸ்ராட்சம்னா 1000 கண்கள் உடையவர். 1000 கண்கள் உடையவர் யாரு? இந்திரன். இந்திரனுக்கு பீஜம் என்ன? லகாரம். மீதி ஹாசான்னு இருக்க பத்தில அந்த ரெண்டையும்
சஹஸ்ரபாத் சாஹா இருக்கு. சோ இது என்னாச்சு? ஹ ச க ஹ உண்டாச்சு. மூணாவது கூட்டத்துல ச க ல சொல்லிட்டேன். இங்க ஸ்ரீம் இருக்கே சார் இங்க போறதுன்னு, அதான் புவனாவளி புவனேஸ்வரி பீஜம் சொல்லிட்டேன். விவகாரம் என்னாச்சுன்னா பஞ்சதிசி மந்திரம் முழுக்க பத்மாசனா பகவதி பத்மநாப சகோதரி உண்மேஷ நிமிஷோத்பன்ன உபன்ன புவனாவளி சஹஸ்ரவதனா சஹஸ்ராட்சே சஹஸ்ரபாத் அப்படிங்கிற 7 நாமாக்களை சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கூட்டத்துக்கு 7 தனித்தனியாக பதங்கள் உண்டு. 5 6 4 நீங்க சொன்னாலும் ஒவ்வொரு கூட்டத்திலும் 7 அக்ஷரம் இருக்கு. அதை நம்ம கணக்கு பண்ற என்ன கேட்டதுன்னா எப்படி 5 7 கணக்கு பண்ணுவார், 7 5 பண்ணுவார், கருத்தும கத்தும் அந்நியதாவா கத்தும் சக்கியம் விவகாரம் என்னடா இப்படி 3 21 நாமாக்கள் மந்திராட்சரம் இருக்குன்னு சொல்றாரு. அந்த ஸ்வரூபம் இங்க 7 நாமாக்கள்ல மந்திரத்தை சொல்லியிருக்க. 3 கூட்டத்திலையும் 7 நாமாக்களா பிரிச்சிருக்கிறதுனால மொத்தம் 21ங்கிற ஒரு நம்பரும் இதுல சரியானது சொல்லியிருக்கா. பெரியவாள்லாம் இருக்கட்டும். ஏன்னா இந்த நாமாக்கள் ரொம்ப முக்கியமானவை. இப்ப நம்ம சொல்லக்கூடியதான இந்த கலையில இந்த நாமாக்கள் ரொம்ப முக்கியமானவை. அப்ரம்ம கேட்ட ஜனனி வர்ணாசிரம விதாயினி. அம்பாள் எப்படி உண்டு பண்ணியிருக்கா? எல்லோரையும் உண்டு பண்ணிக்கல. சின்ன புழுவுல இருந்து ஆரம்பிச்சு சதுர்முக பிரம்மா வரைக்கும் எல்லாரையும் அம்பாள் தான் உண்டு பண்ணினா. எல்லோரையும் உண்டு பண்ணினதுனால எல்லாரும் சமானமும் தோன்றது. ஆனா எல்லோரும் சமானமா இருந்தாலும் அவ வழியில போகணும். வர்ணாசிரம தர்மத்தை தாண்டப்படாது. நமக்குன்னு எந்த ஒரு தர்மம் விதிச்சிருக்கா அந்த தர்மத்துல போகணும். ஸ்திரீகள் ஸ்திரீ தர்மத்திலையும் புருஷால் புருஷ தர்மத்திலையும் கத்திரியால் கத்திரிய தர்மத்திலையும் ராஜாக்கள் ராஜா தர்மத்திலையும் அப்படியே போயிட்டே இருந்தேனா பகவான் அடையலாம். பகவான் அடையறதுக்கு உங்க காரியத்தை ஒழுங்கா நீங்க பண்ணுங்க. அது நல்லா இருக்கு அது பண்றேன்னு வேண்டாம். இன்னொருத்தரை பார்த்து கவலையே படாதீங்க. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரியம் வியவஸ்திதௌ. உங்கள் நீங்க இது பண்ணணுமா இது பண்ணப்படாதா, எது நல்லது எது கெட்டது உங்க குரு சொன்னபடி நடந்துக்கோ, சாஸ்திரம் சொன்னபடி நடந்துக்கோ, நிச்சயமா உங்களுக்கு பலன் உண்டு. ஏதத்ர பிராமணாஸ்தம் அர்ச்சனா யுக்தா யுக்தா அலோட்சா தர்ம காமாஸ்யோ. இன்னைக்கு அமாவாசையா நாளைக்கு அமாவாசையா, இன்னைக்கு தர்ப்பணமா நாளைக்கு தர்ப்பணமா, பண்டிகை முன்னாலேயே 2வது. என்ன கவலைப்படுறா சார். சில பேர் தீபாவளியே அடுத்த நாள் தான். என்ன சுவாமி என்ன அது அப்படித்தான். கவலையே படாதீப்பா. நீங்க எந்த சம்பிரதாயமோ எப்படியோ அப்படி பண்ணுங்க 100 மார்க். சாஸ்திரம் அப்படி சொல்றது. அதனால ஒண்ணும் கவலைப்படாது. அதனால இதுவா அதுவா அவன் பண்றது ரைட்டா நான் பண்றது ரைட்டா இல்ல உங்க குரு கேட்டதா அல்லது சாஸ்திரம் எப்படி சொல்றதோ அப்படி பண்ணீங்க. அப்படி வர்ணாசிரம விதாயினி அப்ரம்ம கீத ஜனனி வர்ணாசிரம விதாயினி. ஆனால் வர்ணாசிரம தர்மங்களை பரிபாலனம் பண்ணணும். இப்படிங்கிற வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். ஏன்னா போன வாரம் கிளாஸ்க்கு வரல நான். அங்க முக்கியமா ரொம்ப முக்கியமான நாமாக்கள் இதை விடப்படாது பார்த்தீங்களா. அதனால முக்கியமா எல்லாருக்கும் இது தெரியணும் அப்படிங்கிற மறுபடியும் பார்த்தோம். 5 வருஷத்துல மேல நிஜாஜ்ஞா ரூப நிகமா புண்ணியா புண்ணிய பல பிரதா. அம்பாளுடைய நாமாக்கள் அவளுடைய கட்டளை வேதமா ஆயிடுச்சு. இது பண்ணு அப்படின்னு அதான் வேதமா மாறி. வேதங்கள்னா நிஜாஜ்ஞா ரூப நிகமா ஆகமங்கள் நிகமங்கள் எல்லாமே அம்பாளுடைய கட்டளை. இப்ப பாருங்க அஹரஹ சந்தியாமபாசீதா தினந்தோறும் சந்தியாவந்தனம் பண்ணுங்க பண்ணணும் அப்படிங்கிறது. பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா அந்த பண்ணணும்னு சொல்றவருடைய எண்ணம் என்னன்னு கொஞ்சம் பாருங்க. குருவானவர் சிஷியனை படி அப்படிங்கிற இந்த படிங்கிறது ஒரு கட்டளையா இருக்கு. இந்த கட்டளையானது இது படின்னு சொன்னா அந்த சிஷியனுக்கு என்ன பண்றது, இவர் குருவா இருக்குன்னு அப்படின்னு கவலைப்பட்டு படிக்கிறானோ இல்லையோ. இப்ப இந்த குருவானவர் சொல்ற இந்த படிங்கிற ஒரு சொல் இருக்கே, அந்த சொல்லானது என்ன பண்ணிட்டு சிஷ்யனை படிக்கும்படி தூண்டி. இந்த தூண்டுறது இருக்க பதிலா இதான் பிரவர்த்தனா, இதான் லிங்குக்கு அர்த்தம். படிங்கிற ஒரு கட்டளைக்கு என்ன அர்த்தம்? ஆர்டர். அந்த ஆர்டர் எங்க இருக்கு? இந்த படிங்கிற சொல்லுல இருக்கு. அந்த படிங்கிற சொல்லுல இருக்கக்கூடியதான ஒரு ஆர்டர் இருக்கே லிங்கு, அதுக்குதான் பாவனான்னு சொல்றான். சாப்தி பாவனா. லோகத்துல ஒரு மனுஷன் சொன்னானேயானால் மனுஷனுடைய எண்ணம், குருவனுடைய எண்ணம் என்ன? சிஷ்யன் படிக்கணும். வேதத்துல யார் இருக்கா? மனுஷன்லயே நினைக்காதையும் வேதத்துக்கு அம்பாளுடைய கட்டளை. விவகாரம் நிஜாஜ்ஞா ரூப நிகமா ரத மீமாம்சகால் சாப்தி பாவனா. சாப்தி பாவனை யார் சொல்றாளோ அவளுடைய வாக்குல இருக்கு. அது நடந்துக்கிற பாத்தீங்களா?
அந்த நடந்துக்கிறான அவனுடைய உடம்புல இத பண்ணணும்னு ஒரு செயல் இருக்கு. அந்த செயலுக்கு ஆர்த்தி பாவனை. சாப்தி பாவனா ஆர்த்தி பாவனா. இந்த பாவனா கிம் கேன கதம், எதை செய்யணும், பிரவர்த்திக்கணும்னா எதை செய்யணும், படிப்பு என்கிறத செய்யணும். எதனால் செய்யணும், கண்ணால பார்த்து வாயால சொல்லணும். காரணம் எப்படி படிக்கணும், எழுத்த கூட்டி படிக்கணும். இத மூணு தான் சாத்திய பாவனா, சாதன பாவனா, இது கர்த்தவியதா பாவனா. அவுட் பர்ஃபார்ம் சுலபம் தான். ஆனா இதை நாங்க மீமாசை பாட சொன்னா குழப்பிடும் உங்களுக்கு. நிறைய விவகாரங்கள் இப்படி எல்லாம் வரும். ஆனா விவகாரம் என்ன, இத்தனை கட்டளையும் அம்பாளுடைய ஒரு மனசுல இருக்கிற எண்ணம். நிஜாஜ்ஞா ரூப நிகமா நிஜாம் ஸ்ரீயாம் ஆக்ஞாம் வேத வித்வே சாப்த பாவனாத்வேன வியவஹரதாம். அம்பாளுடைய ஒரு கட்டளை வேத வித்வே வேதம் அறிந்ததான மகான்கள்னால் சாப்த பாவனாத்வேன வியவஹரதாம் ரூபயந்தி. சப்த பாவனான்னு அவ சொல்ற. சப்த பாவனான்னு பேசுறவன் மனசில் இருக்கக்கூடியதான எண்ணம் அப்படி சொல்லுவா. பிரேரணா நிவர்த்தனா, நங்க இருந்ததே நிவர்த்தனா, நங்க இல்லாத போனால் பிரேரணா கட்டளை, இதை செய்வது எனக்கு இஷ்டம் அப்படின்னு நினைக்கிறது. அதை வியவஹதாம் ரூபயந்தி சாத்ய சாதனா இது கர்த்தவியதா ரூப அம்சத்ரய விசிஷ்டாம் அர்த்த பாவனா அர்த்தவாதாதிபி குர்வந்தி. இதை நீங்க செய்யணும். பண்ணுன்னு சொன்னா பண்றோமா? நிஜமா ஒரு மனுஷன ஒரு செயலை செய்ய வைப்பது என்ன, அவன் மனதில் இருக்கக்கூடியதான எண்ணம். நீங்க என்னத்தான் சொல்லுங்க, அவன் மனசு சந்தோஷப்பட்டாதான் அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். இல்லாத போனா கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு பயந்து அந்த வேலையை செய்வோம். சோ மோட்டிவேஷன்ங்கிறது உள்ள இருந்து அவனுக்கு தானா வரணுமே தவிர நீங்க அதட்டினதுனாலயோ எதனாலயோ வராது. சும்மா முதல்ல சொல்லுவோம், குழந்தை எது வரைக்கும் பயப்படுவார், உங்களுக்கு சாப்பாடு போட மாட்டேன், வெளியில போட்ட கதவு போட்டுருவேன் அப்படின்னு சொன்னா பயந்து படிக்கிறான். ஒரு 20 வருஷம் ஆகட்டும், வெளியில போட்ட கதவு தாப்பல் போட்டோம், நான் போட்டு கப்பாங்க அவன் பாட்டுக்கு போயிட்டான். இவர்னா தேடுறேன் நாளைக்கு விவகாரம் முழுக்க. அப்ப என்ன, அவளுக்கு இந்த வேலையை செய்யணும் எனக்கூடியதான எண்ணமானது அவனுக்குள்ள அவன் தோணும். அம்மா அப்பா சொன்னா பேசி கேட்கணும், இன்னொருத்தர நான் வையப்படாது, இன்னொருத்தர் என்ன வச்சாலும் நான் பொறுமையோட இருக்கணும். இந்த எண்ணங்கள்லாம் உங்க மனசுக்குள்ள தானா வரணும். அதுக்காகத்தான் சாஸ்திரமே, நம்ம அனுஷ்டானமே அதுக்காகத்தான். எப்பவுமே யாரையும் சொல்ல மந்திரங்கள்லாம் இதைத்தான் சொல்றது. ஒவ்வொரு மந்திரமும் தன்னோ மித்தம் வருணா தன்னோ பவத்யமா தென்னைந்தோ பிரஹஸ்பதி எல்லாமே என்னிடத்துல நான் சௌக்கியமா இருக்கணும், என்னுடைய சரீரம் சௌக்கியமா இருக்கணும், ஜனங்கள் இடத்துல நன்னா நாம் பழகணும் என்று சொல்வதற்காகத்தான் இத்தனையும் சொல்லிக் கொண்டே இருக்கு. ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் சொல்லக்கூடியதான அர்த்த பாவனா சாத்திய சாதன இது கர்த்தவியதா ரூப அம்சத்ரய விசிஷ்டாம் அர்த்த பாவனா அர்த்தவாதாதிவி குர்வந்தி. தாதிருஷ்யாக நிகமாக கர்மகாண்டாத்மகாக. இப்படிப்பட்டதான வேத பாகங்களுக்கு கர்மகாண்டம்னு பேர். வேதாக யஸ்யாக ததா கிளியரா வியாக்கியானம் பண்ண போற. என்ன நிகமம்னு சொன்னா வேதம் ஞான காண்டம் கர்மகாண்டம் பராவித்யா அபராவித்யா எல்லாத்தையும் சேர்த்துன்னா சொல்லணும். ஆனா அப்படி இருக்கும் பொழுது பராவித்யை விட்டு விட்டு அபராவித்யை மட்டும் சொல்லிட்டு இருக்காரு, கர்மகாண்டத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. மேல போய் சமாதானம் சொல்ல போறாருக்கு. ஆகையால் வேதத்துல இருக்கக்கூடியதான கட்டளைகள்லாம் அம்பாளுடைய கட்டளை. நீ இது பண்ணு, இத பண்ணாதே, இப்படி இருக்கணும், இப்படி நடந்துக்கோன்னு நமக்கு சொல்லிருக்க. ஒரு அம்மா சொன்னா குழந்தை நடந்துக்கணுமா வேண்டாமா? நிஜாஜ்ஞா ரூப நிகமா. அது எப்படி வேதங்கள் எப்படி சொல்றது? ராஜாஜ்ஞ மாதிரி சொல்லும். வேதங்கள் எப்படி சொல்லும்? ராஜா உத்தரவு போடுறா போல உத்தரவு போடும். அது அதனுடைய சுபாவப்படி. மக்களுக்கு ஹிதத்தை நயத்துடன் கூறுவது புராணம். ராஜா மாதிரி கட்டளை இடுவது வேதங்கள். வேதங்கள் ராஜாஜ்ஞை போல் கட்டளையிடும். ஆனா மக்களுக்கு இதத்தை கூறுவது நயத்துடன் கூறுவது புராணம். அதே சமயத்தில் மனைவியை போல் அன்பில் தோய்த்து அந்த தத்துவத்தை எடுத்து சொல்றது காவியம். காவியமும் அதே தான், தர்மத்தை தான் சொல்றது. காவியம்னா அதர்மம் பண்ண சந்தியாவந்தனம் பண்ணாத நான் சொல்லியிருக்க. காவியமும் தர்மத்தை தான் சொல்லும்.
புராணமும் தர்மத்தை தான் சொல்லும், வேதமும் தர்மத்தை தான் சொல்லும். ஆனா என்ன, வேதம் சொல்றத கச்சிதமா இருக்கும், ஆர்டர் இப்படிதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு. புராணங்கள்லாம் என்ன சொல்றதுன்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்றா போல, மித்திர சம்ஹிதான்னு பேர் அதுக்கு. அது என்ன பண்ணா ஹிதத்தை நயத்துடன் கூறுவது புராணம். அதே சமயத்துல மனைவி மாதிரி ஒரு மனைவி என்ன சொல்றது, ஆத்துக்காரருக்கு எப்படி சொல்றா, அன்போட வார்த்தையை தோய்த்து சொல்வாளாம். அது சமயத்துக்கு தகுந்தாமல் நீங்க இப்படி பண்ணணும்னு சொல்வாள். எப்படி பண்ணினா காரியம் அவர் பண்ணுவாளோ. எத்தனை ஸ்திரீகள் புருஷால மாத்திருக்கா, சந்தியாவந்தனமே பண்ணாத புருஷால சந்தியாவந்தனம் பண்ணி வச்சிருக்கா. சும்மா சொல்லப்படாது, அவ நடந்துக்கிறத வச்சு புருஷால் மாறி இருக்கா நிறைய இடத்துல. அப்படி பண்ணக்கூடியது பாரத ஸ்திரீகள். இந்த காலத்துல அப்படி இல்ல சார், 2 பேருக்கு நம்பிக்கை இல்லைங்கிறீங்களா, நீங்க பாக்கறத வச்சு சொல்லப்படாது, எத்தனையோ ஸ்திரீகள் இருக்கா. அப்படி புராணம் 3 விதமாக இருக்கு. ராஜாஜ்ஞான்னு ஒண்ணு, மித்திர சம்ஹிதான்னு ஒண்ணு, அதே போல காந்தா சம்ஹிதையா உபதேச ஜுஷே. காந்தா சம்ஹிதையா ஒரு மனைவி மாதிரி சொல்லக்கூடியதான விவகாரம். இதுல பாருங்க, மனைவியின் சொல்லை மீறதுக்கு மீற முடியாதபடி அன்பு மயக்கிறது. ஒரு புருஷன் மனைவி சொன்னதான வார்த்தைய மீறுவது அவனால கஷ்டமா இருக்கு. ஏண்டா அவனை மயக்கிட்டு, எது மயக்கிறது, அன்பானது அவனை மயக்கிது. ஆகையால் அவனுக்கு இஷ்டம் இல்லாத போனாலும் கோவிலுக்கு வரார். எனக்கு துணையா வாங்க கோவிலுக்கு போனார். எதுக்கு இல்லாத மைக் வருமே, சரி வரார். போனார், ஒரு 10 நாள் போனார், கற்பகம்பால பாத்துட்டே இருக்கார். அந்த அம்மா அனுகிரகம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஊர்ல இருக்கிறவாள் காப்பாத்துறான். நீங்க போனாலும் போகாத போனாலும் இந்த ஊருக்கு வந்தாச்சுன்னா போறோம், அவளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு. அது இந்த ஊர்ல இருக்கிறவாளுக்குத்தான் தெரியும். தினந்தோறும் போய் பார்க்க வேணும். ஒருத்தர் போய் கேட்டார், ஏன் கோவிலுக்கு போறான்னு. என்ன சொல்றது, அம்மாவை பார்க்க போக மாட்டேல நீங்க, என்ன வாய்மூண்டு போயிட்டார். அவருக்கும் பதில் சொல்லல, எனக்கு பதில் கிடைக்கல, அது ஒரு விஷயம். விவகாரம் என்னடா, கோயிலுக்கு ஏன் போறோம், வேற ஒண்ணும் இல்ல, போய் பார்த்துட்டு வரோம், அம்பாளை பார்த்துட்டு வரோம், மனசுக்கு ஒரு நிம்மதி. இப்படி அந்த அம்மாக்காக போனார். கொஞ்ச நாள் அனுப்புறம் இவரே பக்தர் ஆயிட்டார். இப்படி ஆத்துக்காரிய மனைவியினுடைய கட்டளை தாண்ட முடியாதபடி பண்ணக்கூடியது அவளுடைய மயக்கம், அன்பு மயக்கம். அதே போல நண்பனுடைய சொல்லை மாற முடியாது, தாண்ட முடியாதபடி இருக்கக்கூடியது நட்பு வற்புறுத்துறது. நண்பர் இருக்கார், அவர் ஒரு வார்த்தையை சொல்றார், அந்த வார்த்தையை நீங்களால மீற முடியல. ஏன் மீற முடியல, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. மீறினோன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு கோபம் வருமோ என்னமோ அப்படின்னு மீறாம அந்த காரியம் பண்ணிட்டே இருக்க. அங்க என்ன பண்றது, எது வற்புறுத்துறது, நட்பு வர்றதுக்கு வற்புறுத்துறது. அதே போலயே ராஜாஜ்ஞைய மீற முடியாது, ராஜாவினுடைய ஆணைய மீற முடியாது உங்களை பண்றது என்ன, பின்வரும் தண்டனை. நான் ராஜாவினுடைய ஆజ్ఞையை மீறினேனையானால் எனக்கு பின்னால தண்டனை வந்துருமோ அப்படின்னு அந்த தண்டனையானது, அந்த ஞானமானது கட்டுப்படுத்துறது இவரை. ஆனால் வேதமும் ரைட்டு, காவியமும் புராணமும் எல்லாமும் ரைட்டு தான். எல்லாத்தையும் படிக்கணும். நம்ம படிக்கிறது மட்டும் இல்ல, எல்லாம் அம்பாளுடைய ஸ்வரூபம். அம்பாளை காவியத்துல ரொம்ப இஷ்டமா, காவியால அபவினோதினி மேல போய் சொல்ல போற. அம்பாள் இதிகாச புராணங்களையும் படிச்சுட்டு இருக்கா. விபஞ்சா காயந்தி விவிதம் அபதானம் பசுபதே. அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு லீலைகளை 27 லீலைகளை எடுத்து ஒவ்வொன்னா பாடிட்டு இருக்காளாம் சரஸ்வதி மாதா. 27வது லீலை அத பாடி முடிச்சார். முடிச்சது சபா அப்படின்னு என்ன பண்ணின, நிபுரதயத்தை சோலே நிருதம். அந்த வீணை எடுத்து என்ன பண்ணின, தன்னுடைய மேல எடுத்து மறைச்சு வச்சு விட்டாலாம். இனிமேல வாசிக்க மாட்டேன். ஏண்டா, அந்த சபாஷன் சொன்னார், கண்டத்துல இருந்து வெளியில வந்ததான சொல்லு இருக்கே, அதனுடைய மாதுரியம். அம்மா உன்னுடைய நாமாவ சஹஸ்நாமத்தை படிச்சாலே போறோம். மதுட்சா மதுரி மதுரீனா பணிதையா. அவ பேசினாலே தேனொழுக தானா வெளியில கொட்டும். அப்படின்னா உங்களுடைய வார்த்தை அப்படி அம்பாளுடைய வார்த்தை. அதை கேட்ட பிறகு அம்பாள் பார்த்தாலும் இதனால நான் எவ்வளவு வீணை வாசித்தாலும் அது பிரயோஜனம் இல்லைன்னு மறைச்சு வச்சு விட்டாலும் அம்பாள். அது மாதிரி விசேஷமாக காவியங்களும் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான்,
புராணங்களும் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான், இதிகாசமும் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான், வேதமும் அம்பாளுடைய நிஜாஜ்ஞா ரூப நிகமா அதையேவ தத்பூதானாம் கிரியார்த்தேன சமாம்னாயா இதி ஜைமினி. தத்பூதானாம் அங்க இருக்கக்கூடியதான கட்டளைகள்லாம் கிரியார்த்தேனா இவைகளெல்லாம் அந்த கர்மாக்கள்லாம் கிரியார்த்தேனா அந்த கிரியையை சொல்லக்கூடியதான சொல்லாக சமாம்னாயா சொல்லப்பட்டிருக்கு. இது கௌர்மேபி முதல்ல ராஜாஜ்ஞே சொன்னார். கௌர்மேபி புராணத்துல மமைவாஜ்ஞா சக்தி பராசக்தி வேத சம்ஞா புராதனி. மமைவாஜ்ஞா அந்த வேதங்களானது என்னுடைய ஆஜ்ஞத்தான். வேத சம்ஞா புராதனி ருக்யஜுஸ்ஸாமரூபேண சர்க்காதௌ சம்பிரவர்த்ததே. ருக்வேதமாகவும் யஜுர்வேதமாகவும் சாமவேதமாகவும் சர்க்காதௌ சம்பிரவர்த்ததே. சர்க்காதௌ இந்த பிரளயம் சுருட்டி ஆரம்பிக்கிற காலத்துல வந்தது. இது அதுவா இது ஒரு அர்த்தம் பண்ணிவிட்டார். நிஜாஜ்ஞா ரூப நிகமா. இங்க நிகமம்னு ஒண்ணு இருக்கு, ஆகமம்னு ஒண்ணு இருக்கு. ஆகமம்னு சொன்னா ஆகதம் சிவபக்திரேபியா கதஞ்ச கிரிஜானனே. அந்த சத்யோஜாத வாமதேவ அகோர இப்படிப்பட்டதான பரமேஸ்வரனுடைய வாக்குல இருந்து வந்ததான், அம்பாளுடைய காதுக்குள்ள போச்சான். அதனால்தான் ஆகமம். அம்பாளுடைய திருவாக்குல இருந்து வந்ததான், சிவனுடைய வாக்குல காதுல விழுந்ததான், அதான் நிகமம். நிர்கதம் தேவி வக்ரேபியா. எப்படியாவது நீங்க அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு நிகமம்னு சொன்னா அம்பாள் சொல்லி வெளியில வந்ததுக்கு நிகமம்னு பேரு. நிஜாஜ்ஞா ரூப நிகமான்னா இருக்க. அதுக்கு என்ன சொல்றார்? அதவா சந்தி வேதானுயாயினி சைவ தந்திராணி. வேதங்களை தழுவி இருக்கக்கூடியதான சிவதந்திரங்கள் உண்டு. காமிகாதீனி காமிகாகமம் இப்படிப்பட்டதான ஆகமங்கள். அது அஷ்டாவிம்சதி 28. வேத விருத்தானி கபால பைரவாதீனிச்சா. வேதத்துக்கு விருத்தமா இருக்கக்கூடியதான சில கொண்டு இருக்கு. சேது வைதிகானி நிகமபத வாச்சானி. அதுல வைதிகமாக சமயாச்சாரத்துக்கு தகுந்ததாக நாம் அனுஷ்டானம் பண்ணத்தக்கதா இருக்கக்கூடியது நிகமபத வாச்சானி. பரமேஸ்வர முகாத் உத்பூதத்வாது. பரமேஸ்வரனுடைய முகத்திலிருந்து வெளிவந்ததுனால அதுக்கு என்ன பேரு? ஆக்ஞா ரூபாணி. நபுனஹ நாபி அதோபாகாதுத்பன்னானி. பரமேஸ்வரனுடைய நாபியிலிருந்து கீழே வந்ததான பாகங்கள்ல இல்லை. வேத விருத்தானி இத்யர்த்தா. இது எங்க இருக்கு? தேவி பாகவத ஸ்ருதி ஸ்காந்தயோ. தேவி பாகவத்துல சொல்லியிருக்க, ஸ்காந்தத்துல சொல்லியிருக்கு. சத்யோஜாத முகாஜாதாக பஞ்சாத்யா காமிகாதய. பரமேஸ்வரனுடைய சத்யோஜாத்தம் பிரபத்யாமி சத்யோஜாதாய வை நமோ நம அப்படின்னு சத்யோஜாத முகத்திலிருந்து வந்தது 5 காமிகாதி ஆமகங்கள். வாமதேவாது வாமதேவ முகாஜாதா தீப்தாத்யா பஞ்ச சம்ஹிதாக. வாமதேவ முகத்திலிருந்து பரமேஸ்வரனுடைய ஒவ்வொரு தலைக்கும் ஒவ்வொரு பேரு. இந்த வாமதேவங்கிற தலையில இருந்து வந்தது பார்த்தா முகத்துல இருந்து அது தீப்தாத்யா பஞ்ச சம்ஹிதா. இன்னொன்னு அகோரவக்ராதுத்பூதா பஞ்சாப்தி விஜயாதய. அகோரம் எனக்கூடியதான முகத்திலிருந்து வந்ததானது சிலது பஞ்சாப்தி விஜயாதய அப்படின்னு. அதுக்கப்புறம் பும்பக்ராதபிசம்பூதா பஞ்சவைரோச்சனாதய. அந்த அவருடைய வக்கல இருந்து வந்ததானது மற்ற பஞ்சாஸ்தி விஜயாதய பஞ்சவைரோச்சனாதய. ஈசானவதனாஜாதா புரோக்தாத்யாஷ்டாதி சம்ஹிதா. இப்படி சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் ஈசானம் அப்படின்னு இவைகள் இருந்து வந்ததான ஈசானவதனாஜாதா புரோத்கீதாத்யஷ்ட சம்ஹிதா. இதுக்கு மேல ஊர்த்வஸ்ரோதோ பவாயேதே நாபியதஸ்ரோத சப்பரே அப்படின்னு தலைக்கு மேல இருக்கக்கூடியதான நாபிக்கு மேல இருக்கக்கூடியதான வக்ரங்கள்ல இருந்து வந்தது அப்படின்னு 28 சொல்லியிருக்கார். 5 5 5 5 அதுக்கப்புறம் 8. ஏவம் வியவஸ்தாபிதே வர்ணாசிரம தர்மாத்மகே வேதே. இப்படி இந்த வேதங்கள் என்ன சொல்லியிருக்க? வர்ணாசிரம தர்மது சாதுர்வர்ணியம்மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா. 4 வர்ணங்களை தயார் பண்ணிருக்கேன். ஆனா இது ஒண்ணு தாழ்த்தி ஒண்ணு வசத்தின்னு சொல்லல. ஞாபகம் வச்சுக்கணும். அந்தணர்கள்லாம் வசதி, மற்றவர்கள்லாம் கரத்தெல்லாம் எங்கேயும் சொல்லல வேதத்துல. இது இவாளா சேர்த்து வச்சுட்டு இருக்க. அப்புறம் அதை அழிச்சு விடுவோங்கிறான்.
அவன் ஒழுங்கா படிக்காதவன் இப்படி பேசினா அதை நம்ம காதால கேட்கக்கூடாது. வேதம் முழுக்க படிங்கோ, வாசிங்கோ, அதுல இருக்கிற தத்துவத்தை புரிஞ்சுங்கோ, அப்புறம் பேசுங்கோ. வேதத்துல எங்கேயும் இது வசதி அது தாழ்த்தின்னு சொல்லியிருக்கா? ஒண்ணுமே சொல்லல. ஆனா நாளா பிரிச்சிருக்கேன். ஒரு விவகாரத்துல ஒரு காரியம் நடக்கணுமே ஆனால் அந்த காரியத்துல 4 பேரும் சமானம். அவன் இருக்கு, அவன பையன் வசதியா, பொண்ணு வசதியா, அப்பா வசதியா, அம்மா வசதி. யாரு இல்லாத போனாலும் முழுக்க கேழ்ந்துரும். ஒரு நாள் அம்மா சமைக்கலன்னா, உடம்பு சரியாதுன்னு படுத்துட்டேன்னா யாருக்கு சமையல் வராது, ஹோட்டலுக்கு தான் போகணும். அப்பா படுத்துட்டாருன்னா ஒரு காரியமா ஆகாது. குழந்தை படுத்துட்டா இவளுக்கு மனசே சரியா இருக்காது. என்ன இருந்தாலும் குழந்தைக்கு உடம்பு வந்துடுதுன்னா என்ன திண்டாடுறா பாருங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அங்க போன் பண்ற. அந்த குழந்தைக்கு உடம்பு குறையிற பரியந்தம் ஒரே டென்ஷன். அது ஒண்ணும் இல்லைன்னா 2 நாளா குறைஞ்சு போயிட்டு வருது, எல்லாம் தெரியும்னு. டாக்டர் குழந்தையா இருந்தாலும் டாக்டர் கவலைப்படுறோம், அதான கஷ்டமா இருக்க. நம்ம என்ன பரவாயில்ல சார், டாக்டருக்கு குழந்தை வருது இருக்கு, அந்த டாக்டருக்கு அழலாம், பையனுக்கு குழம்பு சரியா இல்லையே, என்ன பண்றது, என்ன ஆச்சு, என்ன ஆயிடுமோ, இது என்ன ஜுவரமோ, நீர்னா எல்லாருக்கும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கே. அது விவகாரம்னா வீடுன்னு ஒண்ணு இருந்தா அந்த கார்ல 4 டயர்ல ஒரு டயர்ல காத்து போனாலும் ஓடாதோ, அதே போலதான் வீட்டுல எந்த மூலைகளுக்கு எது போனாலும் ஓடாது. அதே மாதிரிதான் சாதுர்வன் எம்மையா சுரஷ்டம் தாழ்த்தி கழுத்தின்னு நினைக்காதீங்க. அவாவ தர்மத்தை பண்ணதா எல்லோருக்கும் மோட்சம் உண்டு. வேத சாஸ்திரத்தினுடைய அபிப்பிராயம் என்ன? அவாவாளுக்கு அவா வழியில போனீங்களேயானா நிச்சயமா அடையலாம். ஏன் விதுரருக்கு ஞானம் வரலையா? அந்தனரா இருந்தா தான் வரும்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? எத்தனை பேர் மகர்ஷிகள் ஞானத்துக்காக திண்டாடிட்டு இருக்கா? தர்மவியாசனுக்கு ஞானம் வரலையா? ஒரு வேடன் மாம்சத்தை வெட்டி விற்கிறவன், அவனுக்கு ஞானம் வந்திருக்கு. அவனுக்கு ஞானத்தோட இல்ல, விசேஷமாக அனிமாதி சித்திகள்லாம் அவனுக்கு வந்திருக்க. இவர் அங்கிருந்து போறார், போட்டா கேட்கிறார், எந்த அம்மா அனுப்பிச்சாளா என்னங்கிற. நான் இப்பதானே பார்க்க வந்திருக்கேன், எந்த அம்மா அனுப்பிச்சார், அதெல்லாம் எனக்கு தெரியும், அந்த மாதிரி தானே அனுப்பிச்சாங்கிற. பேரு கூட சொல்லுவார், இந்த மாதிரி பேரு வேற சொல்றாரு. விவகாரம் முழுக்க பாரதத்துல ஒரு கதை பார்க்கணும். ஏன்டானா ஞானம் யாருக்கும் வரலாம், இன்னாருக்கு தான் வரணும், இந்த யாருக்கு வரப்படாதுன்னு இல்ல. யோ தத் யோ தேவானாம் பிரத்யபுத்தியதா ததா ரிஷீணாம் ததா மனுஷ்யானாம். மனுஷனா அப்புறம் நீங்க மனுஷன்னு நினைக்கிறீங்களா, அம்பாளுடைய கருணைக்கு நீங்க பாத்திரமாகலாம். அதனால இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லவே இல்லை. நிஜாக்யா ரூப நிஜமா. வெறும் வேதம் மட்டும் இல்ல சார். சில பேர் போதும் எல்லாம் ரெடியா இருக்கும், ஆனா இவ அனுஷ்டானம் மட்டும் பண்ண மாட்டான். அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு பேசிட்டே இருப்பா. நீங்க ஜபம் பண்ணணும்பா, இவன் ஒன்னும் ஜபம் பண்ண மாட்டான். காலமுறை சூரியோதயத்துக்கு முன்னால துலா மாசம் ஸ்நானம். இப்ப கார்த்திகை மாசம் எங்களுக்கு கார்த்திகை ஸ்நானம் பண்ணணும் அப்படின்பா, பண்றதே கிடையாது. 7 மணிக்கு தான் எழுந்துப்பான். லாபம் உண்டோ? கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? புண்ணியா புண்ணிய பல பிரதா, அனுஷ்டானம் பண்ணணும். கர்மாக்களை தெரிஞ்சிருந்தா பிரயோஜனம் இல்ல, அனுஷ்டானம் பண்ணணும். அந்த புண்ணிய அபுண்ணிய பலப்பிரதா, புண்ணிய பாபங்களுடைய பலத்தை அளிப்பவள். உங்களுக்கு வேதத்தை கொடுத்திருக்கேன், இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், பண்ணினேன்னா அதனுடைய புண்ணியத்தை கொடுக்கறேன். தப்பு தண்டா காரியம் பண்ணினேன்னா அது பாபத்தையும் நீங்க தான் அனுபவிச்சாகணும் அப்படிங்கிற. புண்ணியா புண்ணியோ பலே ஸ்வர்க நரகோ பிரததாதி இதி ததா. இந்த புண்ணியா புண்ணிய கர்மாக்களுடைய பலத்தை நாம் அனுபவிக்கிறோம் பார்த்தீங்களா? இதை அனுபவிக்கிறப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாப கர்மாவனுடைய பலம் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனா ஞாபகம் வச்சுங்க, நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் இந்த துன்பத்துக்கு மூல காரணம் ஒரு நாளைக்கு நம்ம பண்ணிருக்கோம். ஏதோ ஒரு பிறவில ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கோம், அதனால்தான் துன்பம் வந்துருக்கு. இல்லாத போனா நிச்சயமா வராது. வேற முழுக்க நிச்சயமாக அவனவனுக்கு எந்த துன்பம் வந்த போதிலும் அந்த துன்பத்தினுடைய ஒரு காரணமான ஒரு கர்மாவோ ஒரு ஜென்மாவோ பண்ணி இருக்கானவன். அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் சார். அப்ப கேள்வி கேட்கிறோம், பிறந்ததுமே அந்த குழந்தை தன்னை காப்பாத்திக்கணும்னு கண்ணை முடிக்கிறது, அம்மாவை போய் பிடிச்சுக்கிறது எதுக்கு? யார் சொல்லி கொடுத்தா? பாலை கொடுத்தா சாப்பிடுறத, பாலை இப்படி சாப்பிடணும்னு யார் சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைக்கு? அதே போலயே நீங்க மரண காலத்துல மரணாதி தினங்கள்ல சில காரியங்கள்ல பண்றோம். ஆசன்ன மரணமா இருக்கிறப்ப ஏதோ பண்ணிட்டு இருக்கு, அந்த கர்மாவுக்கு பலம் எங்க போச்சு?
அடுத்த ஜென்மால அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால கர்மாவுக்கு பலம் அவசியம் அனுபவத்தவ்யம். கிருதம் கர்ம சுபாசுபம். நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ அதனுடைய பலத்தை நீங்க அனுபவிச்சுத்தான் ஆகணும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த கர்மாவனுடைய பலம் இதுன்னு வேதத்துல சொல்லி இருந்தாலும் கரெக்டா 1-to-1 மேப்பிங் உங்களுக்கு தெரியல. எந்த ஜென்மால எப்ப பண்ணிக்கணுமோன்னு தெரியாது. ஏன்னா ஒரு ஆர்டரா வரிசையா வரல. பல துன்பங்களுக்கு ஒரு கர்மா காரணமா இருக்கலாம், அல்லது ஒரே துன்பத்தை கொடுக்கக்கூடியதான பல கர்மாக்கள் இருக்கலாம். எதுன்னு தெரியாது. மழையில நனைஞ்சாலும் தலைவலி வரலாம், அதிகமாக சாப்பிட்டாலும் தலைவலி வரலாம், ரொம்ப வேலை செஞ்சாலும் தலைவலி வரலாம். தலைவலி இதுதான் வரணும்னு ஏதாவது நிர்பந்தம் இருக்கான்னு சொல்ல முடியாது. அதே விதமாக ஒரு துன்பம் வந்தா துன்பத்துக்கு கரஸ்பாண்டிங்க என்ன கர்மாங்கிறது உங்களால கண்டுபிடிக்க முடியாது. கீதையில பகவான் ககனா கர்மனோ கதி, கர்மாவனுடைய பலமானது கண்டுபிடிக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டம். தானியம் வேத சர்வாணி நத்துவம் வே கபரம் தப. நான் அறிவேன், பகவானுக்கு தெரியும், உமக்கு தெரியாது அப்படின்ட்டார். ஆகையால் அப்படிப்பட்டதான புண்ணிய அப்புண்ணிய கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்கு அந்த கர்ம பலத்தை அம்பாள் கொடுக்கிறார். அந்த அம்பாள் எப்படி கொடுத்திருக்கா? இந்த சரீரத்தை கொடுத்த. இந்த சரீரம் எதுக்கு? எத்தனையோ எந்த ஜன்மாலோ பண்ணின கர்மாக்களுடைய வினை பலங்களை எல்லாம் அனுபவித்து தீர்ப்பதற்காக. அதனால சரீரத்தை வையாதீங்க. இது வேணும், காப்பாற்றணும், ஒழுங்கா வச்சுக்கணும். ஆனா இது இருந்தா தானே நம்ம கர்ம பலம் எல்லாம் போகும். கர்ம பலம் போயிடுதுன்னு வச்சுங்களேன், அம்பாளுடைய பாதத்தை இந்த ஜன்மாவிலேயே அனுபவிக்கலாம். பிராரப்த கர்மா முடிஞ்சுத்தான் ஆகணும், அனுபவிச்சுத்தான் ஆகணும். வினை போகமே ஒரு தேகம் கண்டாய். வினை போகத்தை பத்தி கேட்கிறார் அவர். வினை போகமே ஒரு தேகத்தை கண்டாய். வினை தொழிந்தால் திணை எப்பொழுதும் நில்லாது கண்டாயா. இந்த வினையானது ஒரு முடிஞ்ச பிறகு ஒரு கணம் இந்த சரீரம் நிற்காது. வினை ஒழிந்தால் திணை ஒரு பொழுதும் நில்லாது கண்டாய். ஆகையால் இந்த சரீரம் இருக்கும் பொழுது சிவன் பாதனினை நினைப்போரும் ஏது. அந்த சிவனுடைய பாதங்களை அனுதானம் பண்ணக்கூடியதான மகான்கள் இருக்கால, அவளோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ. ஒண்ணு வேண்டாம், அது இது வேண்டாம், அவளோட சண்டை போடாம அவளோட பக்கத்துல இரு. அவளுடைய சங்கம் இருந்தாலே போரும். நினையாரை நீங்கி சிவனை வெயிற பார்த்தீங்களா, ஈஸ்வரனை வெயிற வாழ்க்கை நீங்கி நில்லு. நினைறு என்றால் இப்படியே இந்நெறியில் நீ என்றால் உன்னை போல் ஒருவன் உண்டோ மனமே, உன்னை போல் எனக்கு உற்றார் வேற யாராவது இருக்காளா, மனசே நீ இப்படி இரு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். விசேஷமாக பட்டினத்தார். நம்ம எப்படி இருக்கணும்? அந்த சிவனடியார்களோட சம்பந்தத்தோட இருக்கணும். பக்தாளோடைய சம்பந்தம். பக்தாள வையாதீங்க, அவனுக்கு என்ன தெரியும்? நமக்கு தான் எல்லாம் தெரியும். ஏன் இந்த சரீரம் பிறந்தது எதுக்கு? இந்த கர்மாக்கள்லாம் போறதுக்காக. ஆகையால் புண்ணியா புண்ணிய பல பிரதா புண்ணிய பாபயோ பலே ஸ்வர்க நரகோ பிரததாதி. புண்ணிய பாபங்களுடைய பலமானது ஸ்வர்க நரகம் எல்லாத்தையும் கொடுக்கிறார். ததுக்தம் கௌர்மே ஏன குர்வந்தி தத் தர்மம் ததர்த்தம் பிராமணாஸ்கிருதா. எந்த தர்மக்களை தர்மத்தை யார் பண்ணலையோ நிரையாம் சேஷு சமனா பாதையே தன்மதஜ்ஞயா. இவாளை எல்லாரும் வேதோக்தமான தர்மங்களை யாரு பண்ணலையோ அவ நரக லோகத்துக்கு அனுப்பிவிடுறா. தர்மம் குர்வந்தி வேதோக்தம் யோ மத் பக்தி பராய ஏ மத் பக்தி பராயணா. என்னிடத்துல பக்தி இருந்து அம்பா இடத்துல பக்தி இருந்து சொன்னதான வேதத்துல இருக்கிற கட்டளை யாரு பண்றாளோ ஸ்வர்காதிஷு சசி சசி சாத்யா தான்னயந்தி மதாக்யா. ஸ்வர்காதிகள்ல சசி ஈசாத்யாக, சசி தேவனுடைய ஆத்தக்காரர் இந்திரன். அவளை என்ன பண்ணிட்டு இருக்காரு? தான்னயந்தி மதாக்யா, என்னுடைய ஆக்கியினால அவளை ஸ்வர்காதி லோகத்துக்கு அழைச்சிட்டு போறா. இங்க இருந்து ஒரு ஹோமம் பண்றான். ஹோமம் பண்ணும் பொழுது நெருப்ப மூட்டி அதுக்கப்புறம் சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி அக்னயஸ்வாகா சோமாயஸ்வாகா அப்படின்ற சற்றுஷி ஹோமங்களை பண்ணி நடுவுல ஆஜபாகத்தை சொல்லி அதுக்கப்புறம் அந்த சம்ஸ்கிருதமான அக்னியில மந்திரங்களை சொல்லி ஹோமம் பண்றான். அந்த ஹோமம் பண்ணும் பொழுது ஒரு 7 ஜுவாலை வருது. காளி கராளீச்ச மனோஜவாச்ச புலிங்கினி யாச்ச விஸ்வருத்தீச்ச தேவி புலிங்கினி விஸ்வ அப்படின்னு 7 நாக்குகள். அதுல இவ ஹோமம் பண்றான்.
இந்த நாக்குகள்லாம் அக்னி நாக்குகள்லாம் என்ன பண்ற தெரியுமா, இவன் பிராணன் விடும் பொழுது சொர்க்கலோகத்தில் போய் உட்கார்ந்து இவனுக்கு முன்னால என்ன ஆச்சுனர், இங்க இருந்து இவர் போறாரோ இல்லையா, போனதுமே போகும் பொழுது அவர் அர்ச்சயந்தியா வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுறதாம். இவருக்கு தெரியாது அவெல்லாம் எந்த நாக்கு என்ன ஏது, ஏதோ ஹோமம் பண்ணினார் அவ்வளவுதான். சுவாகான போடுன்னு ஹோமம்னு வாத்தியார் என்ன சொல்றா தெரியுமா, நெய் வச்சிருக்கோ சுவாகான்னு சொன்ன ஹோமம் போடுங்கன்னா அவன் சுவாகான்னு சொன்ன சாப்பிடுறதுன்னு அர்த்தம். அவனுக்கு சுவாகான வாயில போட்டுனான். பிள்ளையார் கணபதி ஹோமம் குழக்கட்டை கையில வச்சுட்டு இருக்கான், சுவாகான ஓஹோ இந்த சுவாகான்னு போட்டுண்டா, என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பாக்கலாம். அப்படி அந்த சுவாகான்னு நீங்க போட்டீங்களேயானால் காளி கராளி மனோஜவாச்சா புலிங்கினி விச்சருச்சி சுதூம்ரவர்ணா புலிங்கினி விச்சருச்சி தேவி லேலாயமானா இது சப்தஜிக்வா ஏதேஷரதே பிராஜமானா அப்படின்னு விசேஷமாக முண்டகோபனிஷத்துல இத்தனை கர்மகாண்களோட ரகசியங்கள்லாம் முதல் முண்டகத்துல ரெண்டாவது பகுதியில விஸ்தாரமா சொல்லி இருக்கு. அதான் சொல்றார், ஸ்வர்காதிஷு சசீஷாத்யாக தன்னயந்தி மதஜ்ஞயா இதி. அதே போலயே தர்மத்துல அக்ஞோ ஜந்துரநேகானஹ காமம் சுக துக்கயோ ஈஸ்வர பிரேரிதோ கச்சேத் ஸ்வர்கம் வா ஸ்வப்ரமேவ வா அக்ஞோ ஜந்துரநீதானஹ. இந்த சாதாரண மனிதன் இருக்கானே அவனுக்கு ஒண்ணும் தெரியல சார். அனீசானஹா சுகதுக்கையோ எதை பண்ணினா சுகம் வரும் எதை பண்ணினா துன்பம் வரும் தெரியாம தத்தளிச்சுட்டு இருக்கா. ஈஸ்வர பிரேரிதோ கச்சேத் ஈஸ்வருடைய ஆணையினால ஸ்வர்க்கத்துக்காக போறான் நரகத்துக்காக போறான். கிரதௌ சுப்தே ஜாக்ரத் தமசி பல யோகே கிரதமதாம் அப்படின்னு காவியம்னு சொல்றது. சிவரஹஸ்ய கண்டத்துல ஸ்ருதிரபி ஏஷக்கேவ காசாது கர்ம காரயதி யம் தம் யமேஷோ உன்னிநீஷதே ஏஷக்கேவ சாது கர்ம காரயதி தம் யமதோ நிநீஷதே அப்படின்னு சொல்லிருக்க. யாரு நல்ல கர்மா யார சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேனோ அவனால் நல்ல கர்மாவை செய்யும்படி தூண்டுகிறேன் வேதம் சொல்லு. யார கீழே தள்ளணுமோ அவளால கெட்ட காரியம் பண்ணும்படி தூண்டுகிறேன். இது நன்னா இருக்கே, இப்படி சொன்னா என்ன இப்படி இல்லையன்னார். அப்படி இல்ல, அவனவன் அவன் மனசுல என்ன இருக்கோ அப்படிதான் நடந்துக்கிறான். காலம்புரிலிருந்து ராத்திரி வரைக்கும் எந்நேரமும் இவனுக்கு சகாயம் பண்ணிட்டே இருக்கேனே அவன் என் மேல கோவிச்சுக்கிறானேன்னு நினைக்கிறான். ஏன், அவன் மனசுல என்ன எண்ணம் இருக்கோ அது மாதிரிதான் நடந்துப்பான். போன ஜென்மாவில என்ன சம்ஸ்காரம் இருக்கோ அப்படித்தான் நடந்துப்பான். அந்த சம்ஸ்காரத்தை விட்டு அவனை நல்ல வழிக்கு கொண்டு வர்றதுங்கிறத நீங்க பண்ணக்கூடியதான தபஸ். அப்படி இருந்தா தான் அதை மாற்ற முடியும். அதான் சொல்றது, யமேஷ அவனுடைய ஜன்மாந்தரத்துல என்ன சம்ஸ்காரம் இருக்கோ அந்த சம்ஸ்காரத்துக்கு தகுந்தா போல அவன் கர்மாவை பண்ணுவானேயானால் அந்த கர்மாவை வச்சு நான் பலத்தை கொடுக்கிறேன். ஆகையால் பலன் நான் யாருக்கும் இண்டிபெண்டா கொடுக்கறது இல்ல. இது சூத்திர பாஷ்யத்துல வைஷமிய நைர்கிருண்யேச்சா அப்படிங்கிற அதிகரணத்தில் தீர்மானம் பண்ண போறோம். பலமத உபபத்தே இது பிரம்மணீம்சாம்சாதிகரணே. பலமத உபபத்தே எனக்கூடியதான மீமாம்சா சாஸ்திர வேதாந்த மீமாம்சா சாஸ்திரத்துல ஏவமேவ அர்த்த சாதிதா வைஷமிய நைர்கண்யாபி கர்மசாபேட்சத்வான்ன பவதா இது தத்ரைவ உக்தம். இவெல்லாம் சொல்லி இந்த நாமாக்கள்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் சாஸ்திரியமான ரகசியமான விஷயங்களை சொல்றது. இது பத்திரமா வச்சிருக்கோம். சௌரசம் இதாயமபி நன தர்மோஹ்ய தர்மஸ்ய ஸ்வஸ்வகர்த்தாஹ்ய திஷ்டிதா. தர்மமா இருக்கட்டும் அதர்மமா இருக்கட்டும் அந்தந்த கர்மாவன கர்த்தாவால செய்யப்பட்டது. அந்தரேண மகாதேவம் பலம் கர்த்தும் பிரயச்சதி. இத பலத்தை கொடுக்கறது யாரு? பரமேஸ்வரன் ஒருவர் தான். ஈட்டிச்சேன் தன்ன சாதுக்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு இத்தியாதினா அந்தர்யாமி பிராமண உபசம்பிரமண பூர்வகம் இவைகள்லாம் அந்தர்யாமி பிராமணம் பிரகதாரண்யகோபனிஷத்துல இருக்க. பிருத்திவியாம் திஷ்டன் பிருத்திவியாம் அந்தரா எம் பிருத்திவீன வேதா எஸ்ய பிருத்திவி சரீரம் பிருத்திவியாம் அந்தரோ யமயதி. பூமியில இருக்கார், பூமிக்குள்ள பூந்து இருக்கார், பூமிக்கு தெரியாம இருக்கார், பூமியே அவருடைய சரீரமா வைத்துக் கொண்டிருக்கார், அந்த பூமியை ஆட்டி படைக்கிறார். அப்படி ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரத்திலையும் இருந்து கொண்டு அவனால் அறியப்படாமலேயே அவனை ஆட்டி படைச்சுட்டு இருக்கார். இவர் தான் அந்தர்யாமி, இன்ட்வெலர், இன்னர் கண்ட்ரோலர்.
இங்கிலீஷ்ல சொன்னா புரிஞ்சு போயிடுச்சு பார்த்தீங்களா? என்ன புரிஞ்சது? சம்ஸ்கிருதத்திலேயே தமிழ்ல சொன்னாலும் அதேதான். உள்ளூர் இருந்துட்டு கேனாபிதே கரோமி. ஒரு ரிப்போர்ட்டர் போனானா தர்மபுத்திர கிட்ட போனார், உலகங்கள்லாம் எப்படின்னு, எல்லோரும் நல்லவா சார் அப்படிங்கிற. நமக்கு வரக்கூடியதான துன்பங்கள்லாம் நாம் பண்ணிட்டதை தவிர பரமேஸ்வரன் எல்லாரும் ஆஸ் பாலிசி லோகத்துல இருக்க மனுஷாலாம் நல்லவாள் தான் அப்படின்னு. சரின்னு அங்க இருந்து உங்களுடைய எண்ணத்தை சொல்லுங்க, அபிப்பிராயத்தை சொல்லுங்க. துரியோதனர் உலகத்துல இருக்கிற எல்லோரும் தப்பு தண்டா பண்றவா தகாக்கு ஒரு மனுஷால் அப்படிங்கிறான். என்ன இப்படி பண்றது? அவர் அப்படி சொல்றே, இவர் இப்படி சொல்றே. அவ பாக்குற கண்ணோட்டத்துல கிருஷ்ண பரமாத்மா போறார், உலகத்தை எல்லாம் ஆட்டி படக்கிற கிருஷ்ண பரமாத்மா போறார். 5 கிராமங்கள் அவளை கொடுத்துருங்கன்னு மத்தியஸ்தம் பண்ண போறார். வேற ஒண்ணும் வேண்டாம், பாதி முழு ராஜ்யம் அவளுக்குதான் சேர்ந்தது. திருதராஷ்டிரத்துக்கு 2 கண்ணும் பிறக்கிறப்போ இல்லாததுனால அவருக்கு இல்ல. ராஜ்யம் யாருக்கு? பாண்டுராஜா. பாண்டுராஜா பின்னால அவருடைய குழந்தைகளுக்கு தான் வரும். தர்மபுத்திர திருதராஷ்டிரனுடைய குழந்தைகளுக்கு வராது. இருந்தாலும் ஏதோ ஒரு விவகாரமா தூதாட்டமா வச்சுட்டு வாங்கிட்டார். துரியோதனாதிகள்லாம் பகைபாலனை பண்ணிட்டு இருக்கார். இப்ப துரியோதனத்துல கிருஷ்ண பரமாத்மா கெஞ்சறார். மூலத்தையும் வயத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா அவர்கிட்ட போய் கெஞ்சறார். இந்திரபிரஸ்தம் ஜெயப்பிரஸ்தம் ஜெயந்தம் வாரணாவதம் பிரயச்சதரோ கிராமன் பஞ்சமம் கட்சி தேவதோ. 4 கிராமங்கள் 4 மூலையில இருக்கு. பக்கத்து பக்கத்துல இருந்தா 4 பேர் சேர்ந்துருவிடும் ஒரு பயம். இந்திரபிரஸ்தம் ஜெயப்பிரஸ்தம் ஜெயந்தம் வாரணாவதம் பிரயச்ச சதுரோ கிராமம். 4 கிராமங்கள் கொடுங்க. 5வது கிராமம் எனக்கு ஏதாவது நீங்க கொடுங்க, உங்க சாய்ஸ் அப்படின்னு கேக்குற. துரியோதனன் என்ன சொல்றேன் தெரியுமா? ஊசிய கீழே போட்டா எவ்வளவு இடம் இருக்கோ அதுவும் கொடுக்க மாட்டேங்க. அது போன பிறகு கிருஷ்ண பரமாத்மா சரி என்ன போயிட்டா விவகாரம். விதுரர் கேக்குற, எவ்வளவு நல்ல சான்ஸ் இருக்கு, இது விட்டீரையா, இதோட யுத்தமே நிறுத்தி எத்தனை பேரை நீ காப்பாத்தி இருக்கலாம். உனக்கே ஒரு கவலையும் இல்லாம ஜனங்கள்லாம் உங்களை போட்டுருவாளே. தானா யுத்தத்தை நிறுத்தி வச்சு விட்டார், இதை கொடுத்து சமாதானம் படிச்சுனான்னு சொல்வாளே. நல்லது ஒரு சந்தர்ப்பத்தை கையில் நழுவ விட்டுல அப்படிங்கிற. அப்ப என்ன சொன்னா தெரியுமோ துரியோதனன்? ஆமா, நீங்க சொல்ற ஜானாமி தர்மம் நஜமே பிரவருத்தே ஜானாமிய தர்மம் நஜமே நிவருத்தே. எனக்கெல்லாம் தெரியும், அவ கேட்கறது ரைட்டுன்னு தெரியும், அத பண்றது ரைட்டுன்னு எனக்கும் தெரிகிறது. ஆனாலும் என் மனசுல உள்ளூர இருந்துட்டு அதை ஒத்துக்க வேண்டாம்னு சொல்றது. கேனா விதேவேன ஹிருதிஸ்திதேன யதானி யுக்தோஸ்மி ததா கரோமி. உள்ள இருந்துட்டு இது ஒட்டுக்காத யாரோ சொல்றாங்க, யாருன்னு அவங்க தெரியல. கேனா விதேவேன ஹிருதிஸ்திதேன. கேனான்னா அம்பாளுக்கு பேர். உள்ளூர நிஜாக்யா ரூப நிகமா புண்ணியா புண்ணிய பலப்பிரதா. வேண்டாம், நீ பிராணன் விடணும், உனக்கு டைம் வந்தாச்சு, ரொம்ப நாள் இருக்க முடியாது, இந்த டிசிஷன் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலாம். கேனாபிதேவேன ஹிருதிஸ்திதேன யதானி யுக்தோஸ்மி ததா கரோமி. பாரதத்துல எத்தனை ரகசியமான விஷயங்கள் எவ்வளவு அழகா சொல்லிருக்க. அப்படி சுத்தியனுகிரகானேபி அந்தர்யாமி பிராமண உபபிரம்மண பூர்வகம் சமர்த்த உபசம்ஹாரம் உபசம்ஹிருதம் சுத்தியனுகிரகேனாபி கிராஹ்ய தர்க்கேண சங்கர. சுத்தியனுகிரகேனாபி தர்க்கேண சங்கர கிராஹ்யா. ஸ்ருதியினால் சொல்லப்படக்கூடியதான யுக்தியினாலையும் பரமாத்மாவுடைய தத்துவத்தை அறிந்து கொள்ளணும். அத சர்வாத்மனா சாட்சாத் தர்மா தர்ம பலப்பிரதா. ஆகையால் சாட்சாத் தர்மா தர்மங்களை பலத்தை கொடுக்கிறவர் சர்வாத்மனா பரமாத்மா தான் அப்படின்னு விசேஷமா சொன்னார். அதற்கு பிறகு ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ஜ தூளிகா. அம்பாளுடைய பாதங்கள்ல இருக்கக்கூடியதான பொடி இருக்கே, தூசி, அந்த தூசியானது வேத மாதாக்களுடைய தலையில விழுந்து அவளுடைய வகுடுக்கு நுனியில அது சிந்தூரமாக பொட்டா இருக்கான். ஸ்திரீகள்லாம் வகுடுக்கு நுனியில ஒரு குங்குமம் வச்சுக்கணும், லலாட்டத்திலையும் வச்சுக்கணும், வகுடு எண்ணலையும் வச்சுக்கணும். மாங்கல்ய பிரதம். அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக வரக்கூடியது. லலாட்டத்துல ஏன் வச்சுக்கிறேன்? லலாட்டத்துல வச்சுக்கிறதுக்கு காரணம் அந்த இடத்துல தியானம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான். லலாட்ட சூன்யமா இருக்கக்கூடாது. நெத்தியில ஒண்ணு இந்த காலத்து பெண்கள்லாம் ஒன்னும் வச்சுக்கிறது இல்ல, ஊசியினால குத்தி வச்சுக்கிறா.
அது எதற்காக வச்சுட்டு இருக்கா அப்படிங்கறதுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். எதற்காக 2 கண்களும் அந்த இடத்துல நிறுத்தணும். அதுக்காக தியானம் பண்றதுக்கு. சௌபாகிய சின்னம் என்ன, அந்த நெத்தி சுட்டிங்கிறதோ இல்லையா அந்த இடத்துல வச்சுக்கணும். அது என்ன சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா அந்த இடத்துலதான் உங்களுக்கு சொல்லக்கூடியதான நாதம் நாதாந்தம் இப்படி வரிசையாக சமனா உண்மனா அப்படி போய் அங்க கடைசியா பிரம்மரந்திரம் வரைக்கும் இருக்கக்கூடியதான இடம் இது. அதுக்காக அங்கே வச்சுக்கணும்னு சொல்றது. அந்த இருக்கக்கூடியதான வேத மாதாக்களுக்கெல்லாம் அந்த இடத்துல அம்பாளுடைய ஒரு பாதத்துல ஏற்பட்டதான ரஜஸ் உண்டாயிருக்காம் தனி. அததான் சௌந்தர்யில தனியாம் சம்பாம்சும் தவச்சரண பங்கேருகம் பங்கேருக பவம் விரிஞ்சி சஞ்சன்வன் விரசகதி லோகானவிச்சலம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல சொன்னார் ஆச்சாரியார். இது ஆச்சாரியாளுக்கு திருப்தி இல்ல. சொல்லிவிட்டு அதோட விடலவர் ஸ்ருதீனாம் மூர்தானம் தததையௌ சேகரதே அந்த ஸ்லோகத்திலையும் மறுபடியும் சொல்றார். ஒரே விஷயத்தை 2 தரம் சொன்னது சௌந்தர்யில இந்த ஒரு விஷயத்தை தான். இத விசேஷமாக ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ஜ தூளிகா அப்படின்னு விசேஷமாக நமக்கு சொல்றது. இந்த நாமாவை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த வாரம் புதன்கிழமைக்கு நியாயமா கிளாஸ் இருக்கணும். ஆனா புதன்கிழமைக்கு எனக்கு வேற ஒரு காரியம் இருக்கிறதுனால ஒரு நாள் முன்னால செவ்வாய்க்கிழமையும் வச்சு